ஒரு நல்ல படம்னா அதை அங்கீகரிக்கணும், இதே மோசமான படம்னா அதோட தப்பை சுட்டி காட்டணும், எல்லாத்துக்கும் மேல அதை நாம நடுநிலையா பண்ணணும். அதுதான் ஒரு ஃபிலிம் ரிவ்யூவோட கடமை. அப்படி நேர்மையா நடுநிலையா அந்தந்த வாரங்கள் ரிலீஸ் ஆகிற படங்களை ரிவ்யூ பண்ற இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நெடுநல் வாடை படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெடுநல் வாடை படத்தினுடைய விமர்சனம். கோலிவுட்டில் ஒரு பக்கம் குப்பை படங்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, டூலட் மாதிரியான யதார்த்த சினிமாக்களின் வருகையும் ஓரளவுக்கு ஆறுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எளிய மக்களுடைய வாழ்வியலை சொல்கிற யதார்த்தமான படங்கள் வரிசையில் இன்னொரு படைப்பு நெடுநல் வாடை. திருநெல்வேலியில் உள்ள ஒரு கிராமத்தில் நிகழும் கதை தான் நெடுநல் வாடை. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஊரை விட்டு போன செந்திக்குமாரி கணவனுடைய தொல்லை தாங்காமல் தன்னுடைய 2 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கே வர்றாங்க. பேரன் பேத்தி 2 பேரையும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும்னு ஆசைப்படுறாரு தாத்தா பூராமு. தனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பேரன் இளங்கோ தான் தூக்கி நிறுத்துவான் அப்படின்னு கனவு காண்றாரு. அதுக்கு இளங்கோவுடைய காதல் குறுக்க நிற்குது. சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு வர்ற இளங்கோவும் அஞ்சலி நாயரும் காதலிக்கிறாங்க. இளங்கோவுடைய காதல், தாத்தாவுடைய கனவு, இதில் எது ஜெயிச்சது அப்படிங்கிறது தான் நெடுநல் வாடை படத்தினுடைய மிச்ச கதை. பூராமுவின் கதாபாத்திரமும் அவரது நடிப்பும் மொத்த படத்தையும் தாங்கி பிடிக்கின்றன. செல்லையாவாகவே வாழ்ந்திருக்கிறார் பூராமு. திறமைக்குத்தான் தேசிய விருது என்றால் இந்த வருடம் அவருக்கே தேசிய விருது. இந்த படத்தின் ஹீரோ இளங்கோ புது வரவு மட்டுமல்ல, சிறந்த வரவும். காதலுக்கும் தாத்தாவின் பாசத்துக்கும் இடையிலான தவிப்பை இயல்பாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் கதாநாயகிகள் அழகு பொம்மையாய் வந்து போவார்கள். நெடுநல் வாடை படத்தில் அஞ்சலி நாயர் அழகில் மட்டுமல்ல நடிப்பிலும் வசீகரிக்கிறார். முக்கியமாக கிளைமாக்ஸ் காட்சியில் தன் முத்திரையை, தனி முத்திரையை பதித்திருக்கிறார் அஞ்சலி நாயர். மைம் கோபி, செந்தி குமாரி, அஜய் நடராஜ், 5 கோவிலான், ஞானம் என ஏனைய கலைஞர்களும் கதாபாத்திரங்களாய் நினைவில் நிற்கிறார்கள். அறிமுக நடிகர்களை வைத்துக்கொண்டு ஒரு எளிமையான கதையை அழகிய படைப்பாக மாற்றி அசர வைத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் செல்வக்கண்ணன். வைரமுத்துவின் வரிகளும் ஜோஸ் பிராங்க்லின் இசையும் நெடுநல் வாடை படத்துக்கு உயிர்ப்பை கொடுத்திருக்கின்றன. வினோத் ரத்தினசாமியின் ஒளிப்பதிவு திருநெல்வேலியின் அசல் கிராமத்தை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. காசி விஸ்வநாதனின் படத்தொகுப்பும் நேர்த்தி. மொத்தத்தில் நெடுநல் வாடை நெடு நாட்களுக்கு நெஞ்சில் நிறைந்திருக்கும்.